இறால் கிடச்சிதுண்டா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர்வான ஒரு சூப் ரெசிப்பியாகவும் பார்க்கலாம், இல்லாட்டி சொதியாகவும் பார்க்கலாம். எதோட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். தண்ணியை குடித்தா அந்த மாதிரி. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு எஃப்சிசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. முதலாவது பேனில் 2 கப் தண்ணி சேர்க்கிறோம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னமே பாதி வெங்காயம், 1.5 பச்சை மிளகாய் இதை சேர்க்கணும். காய்கறிகள் உங்களுக்கு பிடிச்சது சேருங்க. காய்கறி சேர்க்கைக்குள்ள அதோட சத்துக்களும் கூடும். நான் 2 கேரட், 1 உருளைக்கிழங்கு இதை சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெஜிடபிள் நல்லா குக் ஆகணும். குக் ஆகினா பிறகு இதில் 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் உப்பும் சேருங்க. இது நல்ல கலராக இருக்கும். அதோட தக்காளி பழம் மசிய வேண்டிய அவசியம் இல்லை. ரம்பையில் நல்ல வாசம் தரும். இந்த மாதிரி வெஜிடபிள் வெந்த பிறகு இறால் சேர்க்கணும். நான் 6 இறால் தான் சேர்த்துருக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி டேஸ்ட்டாக இருக்கும். இது கொதிக்க வேணுமென்ற அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்ல திக்கான தேங்காய் பால், எந்த மாதிரி தேங்காய் பால்ன்னு பாருங்கோ. இங்கே குளிர்நிலைன்றபடியாக லைட்டாக உறைஞ்ச மாதிரி இருக்குது. இது திரையில் உறைஞ்சிட்டுது பால். ஸோ இப்படியான சுச்சுவேஷன் வரையக்கில்ல இன்னும் கொஞ்சம் பாலை எடுத்து கொஞ்சம் சொதிய விட்டு டைலூட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வராது. நானே ஷொக் ஆகிட்டேன். இந்த பிரச்சனையை உடனே சரி செய்யலாம். நாங்கள் இதை ஆற்றி கொண்டு இருக்கக்குள்ள கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சா இன்னும் திரைஞ்சிடும். நாங்கள் கொதிக்க விடாமல் ஆற்றி கொண்டு இருக்கக்குள்ள அது சிம்பிளாக சரியாயிடும். கை நிறைய முருங்கையில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு கண்டினியூஸாக 1 நிமிஷத்துக்கு ஆற்றி கொண்டு இருக்கும். 2 நிமிஷம் குக் ஆகினா போதும். அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறினா பிறகு ஒரு கொஞ்சம் போல் தேசி புளி சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னு சொன்னால் சூப்பர்வான, இதை சொதிகண்டும் சொல்லலாம், சூப்பண்ணும் சொல்லலாம். பிள்ளைகளுக்கு ஒரு பவுலில் போட்டு சின்ன பவுலில் போட்டு குடித்தீங்கன்னா அப்படியே குடிப்பிடும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சோறோட, புட்டு, இடியப்பம் எதோட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இது வயிற்று புண்ணை கட்டாயம் ஆற்றும். இது இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய்.